எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வைப்ரேஷன்ஸை தேடி போயிட்டு இருக்கோம். எல்லாருமே ஏதாவது ஒரு ராசியை தேடி போயிட்டு இருக்கோம். எனக்கு ராசியானது இது, எனக்கு வைப்ரேஷன் ஆனது, எனக்கு வைப்பு கொடுக்கக்கூடியது இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல விஷயங்களை நம்ம சில விஷயம் நல்ல விஷயம் நடக்கும் பொழுது நம்ம இதெல்லாம் சொல்லுவோம். உலகத்திலேயே பாத்தீங்கன்னா மிக முக்கியமான சாஸ்திரங்கள் ஒரு 3-4 சாஸ்திரங்களை வகைப்படுத்துறாங்க. அதுல ரொம்ப எளிமையான சாஸ்திரம் அப்படின்னு அப்போ அந்த எண்ணெய் எதுக்கு அவ்வளவு ஸ்பெஷலா கொடுத்தாங்க? நீங்க எந்த உலகத்துல எந்த நாடாக இருந்தாலும் 0ல இருந்து 9 அப்படின்னா 0ல இருந்து 9 தான். மொழியை வேணா மாத்தி பேசுவாங்களே தவிர எழுதுறது. ஆனா எண்களை பொறுத்த வரைக்கும் 1னா 1 தான், 2னா 2 தான், 3 தான் 3 தான். அப்போ இது உலகத்துக்கு பொதுவா இருக்கு. இதுல மிகப்பெரிய ஒரு மிராக்கல் என்ன அப்படின்னா, இது ஏன் 1, 3, 6, 9, 108, 27, 18 ஏன் இந்த மாதிரி எண்கள் எல்லாம் பயன்படுத்துறாங்க? சில இடத்துல 5, சில இடத்துல 1 தான் சுத்திட்டு வரணும் அப்படின்றாங்க. அப்போ அந்த எண்ணுக்கு ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருக்கு இல்லையா? இது எல்லாம் எங்க வருது அப்படின்னா, அனைவருக்கும் வணக்கம். ஆரா ஒளி நேயர்களுக்கு ஆரா பாபுஜியின் அன்பான வணக்கங்கள். இன்று நான் பகிரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வைப்ரேஷன்ஸை தேடி போயிட்டு இருக்கோம். எல்லாருமே ஏதாவது ஒரு ராசியை தேடி போயிட்டு இருக்கோம். எனக்கு ராசியானது இது, எனக்கு வைப்ரேஷன் ஆனது, எனக்கு வைப்பு கொடுக்கக்கூடியது இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல விஷயங்களை நம்ம சில விஷயம் நல்ல விஷயம் நடக்கும் பொழுது நம்ம இதெல்லாம் சொல்லுவோம். ஸோ இந்த வைப்ரேஷன், இந்த விஷயம்லாம் எதன் அடிப்படையில் நடக்குது அப்படின்றது தான் நிறைய ஜோதிட சாஸ்திரங்கள் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு தெரியும், உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான சாஸ்திரங்கள் ஒரு 3-4 சாஸ்திரங்களை வகைப்படுத்துறாங்க. அதுல ரொம்ப எளிமையான சாஸ்திரம் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதுதான் எண் கணிதம் சொல்லக்கூடிய நியூமராலஜி மெத்தட். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நியூமராலஜி அப்படின்னு நீங்க யாருக்கிட்ட போய் கேட்டாலும் அவங்க உடனே என்னன்னா பெயரை மாத்துறவங்க தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ யாராவது நியூமராலஜிஸ்ட் வேணா, ஏங்க பேரை மாத்தணுமா, கம்பெனிக்கு பேர் வைக்கணுமா, வண்டி வாகன நம்பர் எடுத்து கொடுக்கணுமா, இப்படிதான் நியூமராலஜியை அணுகுறாங்களே தவிர, ஆனா அந்த எண்கணித சாஸ்திரத்துல ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லா விஷயத்தையும் எடுக்க முடியும் அப்படின்றத நம்ம நாட்டுல ரொம்ப குறைவா இருக்குன்றது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த சாஸ்திரம் இங்க இருந்து தான் எல்லா சாஸ்திரமும் போகப்பட்டது, இந்த மண்ணில இருந்து தான் அது எல்லாமே உருவாக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது மேற்கத்திய நாடுகள்ல போயிட்டு அது வேற ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி மறுபடியும் நம்ம கிட்ட வந்துதான் இன்னைக்கு அது நியூமராலஜி சயின்ஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய பிரபலமா நம்பர்ஸ் தான் இருக்கு. ஏன்னா நம்பர்ஸ் என்பது வைப்ரேஷன் ரொம்ப அதிகம். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா நம்பருக்கு தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் லெட்டருக்கு கொடுக்குறாங்க. அதனாலதான் எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி எண்ணென்ப ஏனைய எழுத்தன்ப, அதாவது என்னதான் வள்ளுவரும் டிஸ்கிரைப் பண்ணிருக்காரு, அவ்வையும் டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்பர் இல்லாம நம்மளால யாரையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும், பிரபஞ்சமே ஒரு ரகசிய எண்கள் அடிப்படையில தான் இயங்கிக்கிட்டு இருக்கு, ரகசிய டிகிரிகள் அடிப்படையில தான் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாரும் தெரிந்த ஒரு விஷயம். சோ அப்போ அந்த எண்ணெய் எதுக்கு அவ்வளவு ஸ்பெஷலா கொடுத்தாங்க? நீங்க எந்த உலகத்துல எந்த நாடாக இருந்தாலும் 0ல இருந்து 9 அப்படின்னா 0ல இருந்து 9 தான். மொழியை வேணா மாத்தி பேசுவாங்களே தவிர எழுதுறது. ஆனா எண்களை பொறுத்த வரைக்கும் 1னா 1 தான், 2னா 2 தான், 3 தான் 3 தான். அப்போ இது உலகத்துக்கு பொதுவா இருக்கு. இதுல மிகப்பெரிய ஒரு மிராக்கல் என்ன அப்படின்னா, நம்ம பிறந்திருக்கக்கூடிய தேதி, மாதம், வருடம் இதெல்லாம் எடுத்து கணிக்கக்கூடியதுதான் இந்த எண்கணித சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. இந்த எண்கணித சாஸ்திரத்தை எல்லாத்தையும் எடுத்துடலாம். அதாவது என்னன்னா, இப்ப நம்ம ஜோதிடம் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம பிறந்த நேரம், பிறந்த இடம் அதெல்லாம் நம்ம கொடுத்து தேதி, மாதம், வருடம் எல்லாம் கொடுத்தாதான் ஒரு ஜோதிடம் நம்ம எடுத்து அதை கணிச்சு கொடுப்பாங்க. எண் கணிதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நேரம் வேண்டியதில்லை, ஊர் வேண்டியதில்லை, நாடு வேண்டியதில்லை, எதுவும் வேண்டியதில்லை. வெறும் தேதி, மாதம், வருடம் இருந்தா போதும். இதை வச்சே எளிமையான சாஸ்திரம்னு சொல்றாங்க இல்லையா? எளிமை மட்டும் இல்ல, அதுல மிகப்பெரிய பிரகாசத்தையும் உண்டு பண்ண முடியும். அதே மாதிரி நியூமராலஜி என்பது என்னன்னா, அதாவது நீங்க தேதியெல்லாம் மாத்திருக்க முடியாது. தேதினா அதான் உண்மை, சரிங்களா? அதை வைத்து நம்ம எடுத்துடலாம். சோ அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு தேதி, மாதம், வருடம் நீங்க மாத்த முடியாது. இது உங்களுடைய விதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்போ இதை மாத்த முடியாது. இதுல இருக்கக்கூடிய வைப்ரேஷன், இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நான் தொழிலாக பாவிப்பேன். என்னுடைய உடல்நிலை அதுல சம்பந்தமாக தான் இருக்கும், என்னுடைய வளர்ச்சி அது சம்பந்தமாக தான் இருக்கும், என்னுடைய அறிவு அது சம்பந்தமாக தான் இருக்கும், என்னுடைய பயணம் அது சம்பந்தமாக இருக்கும். எல்லாமே இது விதி. அப்போ இது சரியாக போயிட்டு இருக்கா, தப்பா போயிட்டு இருக்கா? அப்போ விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னா எண் கணிதத்துல ரொம்ப ரொம்ப ஈஸி. சோ அப்போ விதியை மதியால் வெல்லக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம எண் கணிதத்தில் நம்ம சப்போர்ட்டிவா எடுத்துக்கலாம். சப்போர்ட்டிவா நம்ம சில நம்பர்ஸ் எடுத்துக்கலாம், சப்போர்ட்டிவா நம்ம சில கலர்ஸ் எடுத்துக்கலாம். எளிமையான பரிகாரம் அப்படின்றது இந்த நம்பர் சயின்ஸ்ல தான் இருக்கு. அப்போ இந்த நியூமராலஜி அப்படின்றது பாத்தீங்கன்னா, அது இப்ப நீங்க பிறக்கக்கூடிய தேதி இருக்கு இல்லையா, அந்த தேதின்றது மிகப்பெரிய வைப்ரேஷன் கொடுக்குது நமக்கு. பிறந்த தேதியை மட்டும் நான் சொல்றேன். இப்போ 29 அப்படின்னா 29 ரெண்டுத்தையும் கூட்டினா 11 வரும். அந்த 11னா 2, ரெண்டுத்தையும் கூட்டி 2 வரும். அப்ப 2 என்பது எனக்கு மிகப்பெரிய வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை உணர்த்துது.
அப்போ 2னா யாரு? சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க, மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்போ மூணு அப்படின்னா அதுக்கான தன்மை, சந்திரனுக்கான தன்மை மொத்தமும் வந்து இவருடைய வாழ்க்கையில ஒரு பிரதிபலிப்பா இருக்கும். எதுவா இருந்தாலும், துறையா இருந்தாலும், ஆன்மீகமா இருந்தாலும், மனமா இருந்தாலும், துணைவியாக இருந்தாலும், குழந்தைகளாக இருந்தாலும், இல்ல வந்து வேற உறவுகளாக இருந்தாலும், இல்ல வளர்ச்சியாக இருந்தாலும், எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த 2 சம்பந்தமான விஷயத்துல மிக பெருசா வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ இதுல வந்து நம்ம நிறைய விதிகளை வந்து சந்திப்போம். அப்ப அந்த விதிகளை சந்திக்கும் போது இதுல எல்லாம் 2ல இருக்கிறது எல்லாம் பிளஸ்ஸா நடந்துச்சுன்னா சந்தோஷம். ஆனா இந்த 2ல இருக்கிறதுல வந்து மைனஸ் நடந்துச்சுன்னா, அப்போ அந்த மைனஸை பிளஸ்ஸா மாத்தணும்னா அது விதி. அதாவது அப்பதான் நம்ம மதியை பயன்படுத்துறோம். அப்படி நம்ம பயன்படுத்தும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, சில விஷயங்கள் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்ப எனக்கு மைனஸா நடக்குது அப்படின்னும் போது நான் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வைப்ரேஷன் சார்ந்த விஷயத்த பிளஸ்ல என்ன கொண்டு வரலாம், என்ன நம்பரை பயன்படுத்திக்கலாம், இல்ல எந்த நபரை கூட வச்சுக்கலாம், என்ன நிறங்களை வச்சுக்கலாம். இப்படி வரும்போது என்னன்னா என்னால அந்த விதியை வந்து மதியால வெல்ல முடியும். ஒண்ணு இல்ல, இப்ப 2க்கான கெப்பாசிட்டி இவ்வளவு விஷயம் இருக்கு, இதுல பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு நமக்கு தெரிஞ்சிருது. அப்ப பிளஸ் மட்டும் பயன்படுத்தும் போது நம்ம வந்து விதியை வந்து ஈஸியா சமாளிச்சுட்டு போலாம். இப்ப நம்ம அதுல மைனஸ் சமாளிக்கும், மைனஸ் நம்ம வெளிப்படுத்தும் போதுதான் அந்த விதியின் கையில நம்ம சிக்கிக் கொள்றோம். இதைதான் மேஜரா புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்ப நான் ஒரு நம்பர், அப்ப அந்த பிறந்த எண் என்பது மிகப்பெரிய ஒரு ஆளுமையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. யாரை சோதிச்சு வேணாலும் நம்ம அதை சொல்ல முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த எண் கணிதத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, பெயருடைய முதல் எழுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பெயருடைய முதல் எழுத்து 2வது ஆதிக்கம் கொடுக்கக்கூடியது. இப்போ 2ஆம் தேதி பிறந்துட்டாரு, ரைட்டு. ஆனா அவர் பேர் வச்சிருக்கிறது ஒன்னு எழுத்துக்கள்ல வச்சிருக்காரு அப்படின்னா, அப்போ ஏ அப்படின்னா அது 1 எழுத்து. அப்ப அந்த 1 எழுத்து பிறந்தது 2. அப்போ இது 2 என்பது பெரிய ஆளுமையும், 1 என்பது அதுக்கு அடுத்து பவரையும் கொடுக்குது. அப்ப இது 2ம் சரியா இருக்கா, மேட்ச் ஆயிருக்கா, மேட்ச் ஆகலையா அப்படின்றதெல்லாம் எடுத்து நம்ம பண்ணும்போதுதான் விதி வலியது என்றாலும் அதை வெல்லக்கூடிய மதியை நாம் பயன்படுத்தி நம்ம வந்து முன்னேறி கொண்டே போகலாம். இது எல்லாமே எளிமையா எதுல பண்ணலாம்னா எண்கணித சாஸ்திரம் சொல்லக்கூடிய இந்த நியூமராலஜில பண்ணலாம். அதனால உலகம் முழுக்க நம்ம பாருங்க, நம்ம ப்ரே பண்றோம், நம்ம போய் வந்து கோயிலை சுத்தி வரோம், எல்லா எண்களின் அடிப்படையில தான். சில நேரத்துல 3 வாட்டி சுத்துவோம், சில நேரத்துல சில இடத்துல 6 வாட்டி சுத்துவோம், சில இடத்துல 9 வாட்டி சுத்த சொல்லுவாங்க, சில இடத்துல 1 வாட்டி சுத்த சொல்லுவாங்க. இது ஒரு விஷயம் இருக்கு. சோ இது ஏன் 1, 3, 6, 9, 108, 27, 18 ஏன் இந்த மாதிரி எண்கள் எல்லாம் பயன்படுத்துறாங்க? சில நேரத்துல வந்து 5, சில இடத்துல வந்து 1 தான் சுத்திட்டு வரணும் அப்படின்றாங்க. அப்போ அந்த எண்ணுக்கு ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருக்கு இல்லையா? இது எல்லாம் எங்க வருது அப்படின்னா அந்த நம்பர் சயின்ஸ்குள்ள, நியூமராலஜிக்குள்ள தான் வருது. அப்போ கணிதம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கணிக்கக்கூடியது. அதாவது என்னன்னா கிரகங்களுக்கு கணிக்கக்கூடிய விஷயமாக உருவாக்கப்பட்டதான் கணிதம்னு வந்துச்சு. இன்னைக்கு மேக்ஸ்ல நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து கணிதம்ன்றது வந்து எதன் அடிப்படையில் அந்த வேர்டு வந்துச்சு, இந்த டேர்ம் வந்துச்சு அப்படின்னா, கிரகங்கள் நட்சத்திரங்களோட ஆராய்ச்சி ஏற்படும் பொழுது அதை கணிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கால்குலேஷன் தான் இன்னைக்கு கணிதம்னு சொல்றாங்க. அப்ப நம்பருக்கு எவ்வளவு வைப்ரேஷன் இருக்குன்னு பாத்துக்கோங்க. எல்லாமே இப்போ வண்டி வாகனம் வாங்குறோம் அப்படின்னா விஐபி நம்பர்னு இருக்கு. விஐபி நம்பர்னா என்ன? 9ன்னு சொல்லிடுறோம். நம்ம விஐபி நம்பரை 9 சொல்ல, 9 விஐபி நம்பராக மாறப்பட்டது அப்படின்றது எது வந்து உண்மை அப்படின்றது விஷயம் இருக்கு. சரிங்களா? அப்போ 9க்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு வைப்ரேஷன் இருக்கு உலகம் முழுக்க. அதனால என்னன்னா அதை வந்து விஐபிஸ் எல்லாம் வந்து அந்த நம்பரை வாங்க ஆரம்பிச்ச உடனே அந்த 9 என்பது விஐபி நம்பராக மாறி போச்சு. ஆனா அந்த 9 மட்டும் இல்ல, எல்லா எண்களிலும் விஐபி நம்பர்ஸ் தான். எல்லா எண்களுக்குள்ளேயும் நல்லது இருக்கு, எல்லா எண்களுக்குள்ளேயும் கெட்டது இருக்கு. 1லயும் பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு, 2லயும் பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு, 3லயும் பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. நமக்கு எது பிளஸ் அப்படின்றத ஒவ்வொரு தனி மனிதனுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், அவனுடைய கிழமை இதெல்லாம் வைத்துக்கொண்டு, அவனுடைய பெயருடைய முதல் எழுத்து, கூட்டுத்தொகை, இதெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு அனலைஸ் பண்ணி இவருக்கு எது சூட் ஆகும் அப்படின்றத நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லலாம். இதுதான் நியூமராலஜியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நுணுக்கம், எளிமையான சாஸ்திரம். நன்றி, மகிழ்ச்சி.